சாரி மைதிலி, நான் இந்த கல்யாணத்துக்கு ப்ரிப்பேர் ஆகல. கல்யாணங்கிறது 2 பேரை சேர்த்து வைக்கும், ஆனா மனசை சேர்த்து வைக்காத. இது பாரு, உன்னை பத்தி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உன் பேரு மைதிலி, ஹைட் 5'6", எஜுகேஷன் மாஸ்டர்ஸ் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட், குட் லுக்கிங் கேர்ள் ஃப்ரம் அ குட் ஃபேமிலி. அவ்வளவுதான். இது தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது. 2 பேருக்குள்ள காதல்னு ஒன்று இருந்தா மட்டும்தான் பெட்டை ஷேர் பண்ண முடியும். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் கணவன் மனைவி ஆகும். Till then, good night. என்னடா இந்த பக்கம்? எங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஒரே டார்ச்சர் பண்றான்டா. உன் போட்டோ ஷூட்ல ஏதாவது நல்ல மாடலா இருந்தா பார்த்து சொல்றா. உங்க அப்பா எவ்வளவு முட்டி மோதினாலும் உனக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது. எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு சொன்னா கூட எங்க அப்பா இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. இது வரணும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நேற்று ஃபர்ஸ்ட் நைட் கூட முடிஞ்சு போச்சு. இன்னும் ஏன்டா கவலைப்படுற? சும்மாரா, கல்யாணம் பண்ணி வச்சுட்டா உடனே ஃபர்ஸ்ட் நைட் நடந்துருமா? டேய், நடந்தது தான் நடந்து போச்சு. தயவு செஞ்சு உன் பிளாஷ்பேக் மறந்து போடா. மைத்திரி கூட ஒரு நல்ல ஃபியூச்சர் பிளான் பண்ணிக்கோ. முடியாது நீ இப்படியே ஆட முடிச்சேன். உள்ளதும் போச்சு, நான் உள்ள கண்ணானு நடுத்தல நிக்க வேண்டியதான். டேய், வெளியே சில மாடல்ஸ் இருக்காங்க, போய் ட்ரை பண்ண. எனக்கு இந்த குண்டு பாப்பா தான் பிடிச்சிருக்கு. அப்புறமா மீட் பண்ணலாம். டேய், என்னடா மூட் அவுட்ல இருக்க? சின்ன வயசுல இந்த மைதிலிக்கு எந்த விதமான அன்பும் பாசமும் கிடைக்கல. என்னையும் மைதிலையும் தவிக்க விட்டுட்டு அவங்க அம்மா மேல போய் சேர்ந்துட்டா. ராத்திரியில பயந்து எழுந்துக்கும் போது கூட இருந்து ஆறுதல் சொல்ல கூட என் மகளுக்கு யாரும் இல்லாம போச்சுரா. என் பிசினஸ் நான் கவனிக்க வேண்டி இருந்தனால மைதிலி ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வச்சேன். என்னோட முழுமையான அன்போ பாசமோ கிடைக்காம அவளும் எப்படியோ வளர்ந்துட்டா. ஒரு நல்ல அப்பாவா நான் நடந்துக்கல. சாரி மைதிலி. டாட், அப்படி சொல்லாதீங்க டாடி ப்ளீஸ். ஆனா இந்த நிமிஷம் நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா என் மகளை ஒரு நல்ல பையன்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். ஒரு பொறுப்பான அப்பாவா நான் மாறிட்டேன். இத பாருமா, இனிமே உனக்கு அம்மா இல்லைங்கிற சங்கடம் வேண்டாம். நீ ஒரு போன் பண்ணா போது நாங்க உடனே வந்துடுவோம். அத்தை இன்னும் 2 நாள் இருந்துட்டு போலாம்ல? இல்லம்மா, உங்க மாமாவுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால போக வேண்டியிருக்கு. அதுவும் இல்லாம புதுசா கல்யாணம் உங்களுக்கு நடுவுல நாங்க எதுக்கு? ராஜ், என் மருமகளை ஜாக்கிரதையா கவனிச்சுக்கணும். ஓகே, போயிட்டு வெரி குட். வாங்க சந்தோஷம். வாங்க போலாம். வாமா. ஜாக்கிரதமா. பாய் டாடி. நல்ல கிட்டார் வாசிக்கிற. காஃபி? ஓ தேங்க்ஸ். நிஜமாவே மியூசிக் பிடிச்சிருக்கா இல்லை சும்மா சொன்னீங்களா?
நிஜமாதான். நான் எதுக்காக உங்ககிட்ட போய் சொல்லணும்? அப்பப்ப நல்ல ரிலேஷன்ஷிப்காக சில பேர் போய் சொல்லுவாங்க. ரியலி? ம். என் பாட்டி கூட சின்ன வயசுல லவ் ஃபெயிலியர்னு அவங்க இறந்த பிறகுதான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஆனா அதெல்லாம் மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சுக்கிட்டு வாழ்க்கை பூரா என் தாத்தா கூட சந்தோஷமா வாழ்ந்தாங்க. She just accepted her fate. அதை கேட்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. வாழ்க்கையில பொய் சொல்றது எவ்வளவு முக்கியம்னு அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க பாட்டி தாத்தா கிட்ட உண்மையை சொல்லியிருந்தா அவங்க வாழ்க்கை அதை விட நல்லா இருந்திருக்கும்ல. ஒரு பொய் நம்ம வாழ்க்கையை இருட்டாக்கிட்டா உண்மையை வெளிப்படுத்தும் போது அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். அதுக்குதான் நான் செத்தாலும் பொய் வாழ்க்கை வாழ மாட்டேன்.